2026 தேர்தல் கூட்டணியில் முதல் குரலாக இப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் கடந்த முறை வாங்கிய தொகுதிகளையே இந்த முறையும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவரிடம் நாம் விரிவாக பேசலாம். தோழர் வணக்கம். தோழர், திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த முறை அதில் 2 இடங்கள் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதே போல சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி தொகுதிகள் உடன்பாடு என்பது அந்த 6 தொகுதிகள் என்ற அளவில் இருக்கிறது. ஆனால் இந்த முறை அதே தொகுதிகளை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது, கூடுதலான தொகுதிகளுக்கு நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பு என்ற ஒரே மையப்புள்ளியில் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து கடந்த முறை இந்த தொகுதி ஒதுக்கீடுக்கு நாம் ஒப்புக்கொண்டோம். இந்த முறை அதற்கு ஒப்புக்கொள்ள இயலாது என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் கூடுதலாக அந்த தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போ அந்த கூட்டணியில் இருக்குதா சார்? அது இல்லை, அதிமுக பிஜேபி கூட்டணியை எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் ஒரு வகுப்புவாத நடவடிக்கையில் ஈடுபடுறது, மத வெறுப்பு அரசியலில் ஈடுபடுறது, மக்களை மோதவிட்டு ரத்தம் குடிப்பது போன்ற மக்களுடைய நலனுக்கு, மக்களுடைய ஒற்றுமைக்கு விரோதமான நடவடிக்கையில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை மதிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த வகையிலும் கால் ஊன்றிவிடக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. ஆகவே அதிமுக பிஜேபி கூட்டணியை வரக்கூடிய 2026 தேர்தலிலும் முறியடிக்க வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக இருக்கிறது என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 26 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதும், கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவுடைய முடிவு. அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் 2026 தேர்தலிலும் அவர்களுடைய அந்த வியூகம் என்பது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தமிழகத்தில் காலூன்றி விடக்கூடாது, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய முதல் மைய அந்த திட்டமாகவும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அந்த தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு என்பது கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவு அந்த கட்சியினருக்கிடையே அந்த அவர்களுடைய விருப்பம் எவ்வளவு கூடுதல் தொகுதியாக இருந்தாலும் அந்த ஒரு இலக்கோடு அந்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும், கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் என்ற இலக்கோடு அவர்கள் அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்தார்கள். இந்த முறை அந்த அதே திட்டத்தோடு தேர்தலை சந்திப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கடந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தலை சந்தித்தோம். அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலிலும் சந்தித்து விட்டோம். இந்த 2 தேர்தலுக்கு பிறகு 3வது தேர்தலிலும் அதை ஒற்றை குறிக்கோள், ஒற்றை அந்த மைய கோட்பாடு அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சிகள் மீண்டும் மக்களிடம் செல்வது எந்த அளவுக்கு அது எடுபடும் நினைக்கிறீங்க சார்? இல்லை, நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எக்காரணம் கொண்டும் அது அதான் நான் ஏற்கனவே பட்டியலிட்டது தான். நாட்டு மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட்டுகளுடைய நலனை பற்றியுமே முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு கட்சி, ஒரு சாதிய பிளவை, மதப்பிளவை, மக்கள் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சக்தி அது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இதுவரைக்கும் அவங்களுக்கு பெரிய பலன் ஒன்றும் கிடைக்கல. இப்போது அதிமுகவை ஏற்படுத்தி கொண்ட சந்தர்ப்பவாத கூட்டணியை பயன்படுத்தி கொண்டு தங்களை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற சதி நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே அதை தோற்கடிப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள மதச்சார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு கூடுதலான தொகுதிகளை விட்டு கொடுத்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டியது திமுக தலைமை செய்ய வேண்டிய வேலை. இது ரெண்டும் அந்த அரசியல் கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதும், சட்டமன்றத்தில் கூடுதலான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்பதும் அது ஒன்றுக்கொன்று முரண்பாடானதாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக நாங்கள் இது எங்கள் மாநில குழுவினுடைய தீர்மானம், அதற்கேற்ப எங்களுடைய அணுகுமுறையும் முயற்சியும் இருக்கும் என்பதை தான் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன்.